எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 6 வீக்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. முக்கியமா இந்த ரீபவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். இன்னைக்கு எஸ்பிஐ உடைய ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 12.5% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அது மட்டும் இல்ல, கிராசிம் இண்டஸ்ட்ரி இந்த ஸ்டாக்கும் ப்ராஃபிட் பெட்டர் than எக்ஸ்பெக்டடா கொடுத்திருந்தாங்க. மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். லாஸ்ட் வீக் வீக்லி அனாலிசிஸ்லேயே பார்த்துருந்தோம். நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 1200 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு இது வரைக்கும். ஆனால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மட்டும் ஒரு சைட்வேஸ்லேயே போயிட்டு இருப்பாங்க. சைட்வேஸ் அப் ட்ரெண்ட்லேயும் போயிட்டு இருக்குது. பெரும்பாலும் இறங்கல. லாஸ்ட் வீக் ரைஸ் ஆன செக்டாரில் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான். அதே மாதிரியே இப்போ எஸ்பிஐ ரிசல்ட் பாசிட்டிவாக வெளியிட்டிருக்காங்க. அப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்சைடு நியூஸ் தெரிஞ்சிருக்கு. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு. பெரும்பாலும் அதுல செல்லிங்கே நடக்கல. மற்ற எல்லா செக்டார்லயும் ஸ்ட்ராங்கா செல்லிங் நடந்திருந்தா கூட பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ல செல்லிங் நடக்கல. அதே போல எஸ்பிஐ இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருந்தது. எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு பிரேக் அவுட் லெவல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. பாருங்க, கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட்டிவ் ரீஜன்ல ட்ரேட் ஆகுதா. ஸோ ஒன்ஸ் 840 845 இந்த லெவலுக்கு மேலாம் க்ளோஸ் ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இருக்குது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில். செகண்டாக இன்னைக்கு ரைஸ் ஆனதில் டாடா மோட்டார்ஸ், கிராசிம் இண்டஸ்ட்ரி, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்டாக் எல்லாமே ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதோடைய டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் க்ளோஸ் ஆகிருப்பாங்க. இந்த டாப்க்கும் இந்த டாப்க்கும் கனெக்ட் பண்ணுறேன். மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது. எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். கம்ப்ளீட்லி வாலட்டாலிட்டியாக ட்ரேட் ஆகுது பாருங்கள். ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆகுது, அடுத்த நாள் அதே லெவலுக்கு ஃபால் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 90% வரைக்கும் ரீபவுண்ட் ஆகுது. அப்போ மார்க்கெட் இனிஷியலாக நாளைக்கு பார்க்கும்போது திரும்பவும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனிஷியலாக சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 24,550 540ங்கிறது இம்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அகெயின் ஒரு நியூ லோ கொடுக்கும். திருப்பியும் 24,300 வரைக்குமே ஃபால் ஆகிடும். ஏன்னா இது சைட்வேஸ் மார்க்கெட்டு. அப்போ எப்போ தான் நிஃப்டி ரிவர்சல் ஆகும்? நிஃப்டி ரிவர்சல் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? இந்த டாப்பில் இருக்கு பாருங்கள், இந்த சேனல் பிரேக் அவுட் ஆச்சு, அப்சைடில் இருக்கக்கூடிய இந்த சேனல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நிஃப்டி ரிவர்சல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 24,650க்கு மேலே ஒரு ஹவர்லி கேண்டில் க்ளோஸ் ஆகி இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகும்போது நிஃப்டி ரிவர்சல் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சேம் பேங்க் நிஃப்டியும் இந்த சேனலுடைய கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கா. 55,510 520ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதே மாதிரி பாட்டமில் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் இந்த பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுல ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி பவுன்ஸ் ஆகுதா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பவுன்ஸ் ஆயிருக்கா. ஸோ மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஆனாலோ ஆர் வித்தின் இந்த சேனல்குள்ளே ட்ரேட் ஆனாலோ டெஃபினட்டாக கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்லி அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் கேண்டிலாவது இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் 55,510 இதுக்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே மார்க்கெட் ரிவர்சல்னு எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு கேப் டவுன் ஆனாலோ இல்லை அதே இடத்துல ஓப்பன் ஆனாலோ அகெயின் இந்த சைக்கிள் திரும்பவும் ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அப்போ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அப்சைடு பிரேக் அவுட் ஆகலை. வித்தின் ஒரு சைக்கிளிக் ஃபார்மேஷன் மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி இல்லாமல் சென்செக்ஸ் இந்த சேனலுடைய அப்சைடு க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இந்த மாதிரி பாயிண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது கிளியராக இருக்காது. கீழே ஃபால் ஆகிட்டு இந்த சப்போர்ட் எடுத்து அகெயின் பிரேக் அவுட் ஆனால் தான் வேலிட் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். பிகாஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். சில பாயிண்ட்ஸில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபேக் பிரேக் அவுட் ஆகும். திரும்பியும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இது வேலிடாக இருக்கணும் அப்படின்னா
நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பிரேக் அவுட் ஆகும். அப்போ டோட்டலாக மூணுமே ஒரே மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது அது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆயிருப்பாங்க. 5600ங்கிறது வந்து பொசிஷனலாக டே டைம் ஃப்ரேம் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டில் ரைட் நோ ட்ரேட் ஆகுது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 6000லேருந்து ஃபால் ஆன மார்க்கெட்டு 5600 வரைக்கும் வந்து நிற்கிது. ஓகே, நம்ம இந்த சேனலுடைய டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இமீடியட்டாக ஃபால் ஆகும்போது 5750 வந்து நிற்கும். ஃபர்தராக அதை பிரேக் அவுட் ஆகும்போது 5600ங்கிறது பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்கும். ரைட் நோ பொசிஷனல் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிறதுனால திரும்பியும் அப்சைடு பவுன்ஸ் பேக் ஆகிறது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி பவுன்ஸ் பேக் ஆகும்போது 5750ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதில் வந்து ஷார்ட் டேர்மாக இன்ட்ராடேல எடுக்காதீங்க. பொசிஷனலாக கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 5750ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகுது. அப்சைட் ரிவர்ஸில் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி. ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு பார்க்கலாம்.